வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ட்ரெடிஷ்னல் ரெசிபியான முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு பண்ண போறோம். பொரிச்ச குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். இன்னைக்கு நான் பண்ற மெத்தட் உங்களோட ஷேர் பண்ண போறேன். பொரிச்ச குழம்புக்கு நிறைய காய் யூஸ் பண்ணி நம்ம பண்ணாலும் இந்த முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப முருங்கைக்காய் சீசன் அப்படிங்கறனால நல்ல வாசனையாவும் சத பிடிப்பாவும் கிடைக்கிறது. இது சாதத்துக்கு பிசைஞ்சிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிடறதுக்கும் பிரமாதமா இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்சி பண்றதுனால கமகமா இந்த வாசனையாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க டேஸ்டியான முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பருப்பு, அதாவது 50 கிராம் எடுத்துட்டு இருக்கேன். இதுல பாதி பைத்தம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். வெறும் பருப்புலையும் பண்ணலாம், வெறும் பைத்தம்பருப்புலையும் பண்ணலாம். ஆனா இது போல ஒண்ணு பாதியா எடுத்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் புளி ஜலத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஊற எடுத்து நான் குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். குக்கர் மூடிட்டு 3ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். 2 முருங்கைக்காயை நான் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, இந்த சைஸ்ல இருக்கு. காய் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமா ஜலம் விட்டுக்கலாம். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த முருங்கைக்காய் நல்லா சாஃப்டா வேகட்டும். இது வேகறதுக்குள்ள நம்ம இந்த முருங்கைக்காய் பொரிச்ச குழம்புக்கு தேவையானதை வறுத்து அரைச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 10 மிளகு, 4 மிளகாய் வத்தல், இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு செவந்து வரணும், மிளகாய் நல்லா வறுபடணும். பருப்பு லேசா செவந்து வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு செவந்து வர்றதுக்குள்ள தனியாவும் வறுபட்டுடும். பாருங்க, பருப்பு, தனியா, மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டு இதுல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயோட ஹீட்லயே தேங்காயை வறுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப வறுபடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுல இருக்கிற ஈரம் போனாலே போதும். எல்லாமே நல்லா வறுபட்டு இது சூடு ஆறினதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல எடுத்துட்டு தண்ணியை விட்டு கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் பாருங்க நல்லா சாஃப்டா வெந்தெடுத்து இதுல நம்ம கரைச்சி வச்ச புளிஜலத்தை விட்டுடலாம். இந்த பொரிச்ச குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை, புளிஜலம் பச்சை வாசனை போக இதெல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது சூடு எடுத்து அரைச்சுன்னு வந்துடலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட சேர்த்துருவோம். இது போல கொஞ்சம் கொரப்பா நம்ம அரைச்சுக்கணும். கொஞ்சமா ஜலம் விட்டு கலந்து சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். சேர்ந்து கொதிக்கட்டும். நம்ம அரைச்சு சேர்த்துத இந்த பேஸ்டோட பச்சை வாசனையும் போகணும். பாருங்க, எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து இந்த மாதிரி கொதிக்கும் போதுதான் முருங்கைக்காயிலையும் புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே நல்லா சேரும். வெந்த பருப்பை நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சி நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது தகுந்த மாதிரி கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். குக்கர்ல கொஞ்சமா ஜலம் விட்டு நான் சேர்க்கிறேன். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். முருங்கைக்காயும் நல்லா வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த பொரிச்ச குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்க, இது போல இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணா கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இது கரெக்டா இருக்கு. பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இது போல ஒரு கொதி வந்தா போதும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முருங்கைக்காய் பொரிச்ச குழம்ப வேற பவுலுக்கு மாத்திப்போம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம இப்போ பொரிச்ச குழம்புக்கு தாளிச்சிடுவோம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், தாளிச்சதை பொரிச்ச குழம்புல சேர்த்துடலாம். முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுது. முருங்கைக்காய் சீசன் அப்படிங்கறதுனால இவ்வளோ வாசனையா இருக்கு. குழம்பு கொதிக்கிறச்சே அப்படியே சாப்பிடறதுக்கு டெம்ப் பண்ணிடுது. நான் சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். நெய்யும் விட்டுக்கலாம், நல்லெண்ணெயும் நம்ம விட்டுக்கலாம். தொட்டுக்கிறதுக்கு கீரை மசியல் அப்பளம் பொரிச்சிருக்கேன்.
இதுல இருக்கிற முருங்கைக்காயே தொட்டுன்னு கூட நம்ம சாப்பிடலாம். முருங்கைக்காயும் வந்து நல்லா சாஃப்டா வெண்ணெய் போல வெந்திருக்கு. இந்த சாதத்தை பிசைஞ்சுட்டு கீரை மசியலோ இல்ல பொரிச்ச அப்பளாமோ தொட்டுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். பொரிச்ச அப்பளம் தொட்டுண்டு முருங்கைக்கீரை பொரிச்ச குழம்பு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அட்டகாசமா இருக்கு. எப்பயும் சொல்றதான் ட்ரெடிஷ்னல் ரெசிபி, இதை வந்து அடிச்சுக்கவே முடியாது. பர்சனலா எனக்குமே வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் வந்து சமைக்கிறதுக்கும் பிடிக்கும், சாப்பிடறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து வெறும் தோரம் பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுவா, சில பேர் வெறும் பைத்தம் பருப்பு யூஸ் பண்ணி பண்ணுவா. இந்த 2 பருப்பு நான் வந்து பாதி பாதியா போட்டு எப்பவுமே பண்ணுவேன். இன்னைக்கும் அதே மாதிரிதான் நம்ம பண்ணிருக்கோம். இந்த பைத்தம் பருப்பு கொஞ்சம் நம்ம சேர்க்கறதுனால இந்த குழம்போட வாசனையும் நல்லா இருக்கும், என்ன குளிர்ச்சியாவும் இருக்கும். அந்த டேஸ்ட் பிளேவரே டிஃபரெண்டா இருக்கும். நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இதே பொரிச்ச குழம்பு வந்து நம்ம சாம்பார் பொடி போட்டு கூட பண்ணலாம். ஆனா இதை போல நம்ம வறுத்து அரைச்சி பண்ணோம் அப்படின்னு இந்த பிளேவரும் இந்த டெக்ஸ்டரும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ரொம்ப குவிக்கா ஆயிடும். ஒரு பக்கம் முருங்கைக்காய் வேக வச்சோம், ஒரு பக்கம் பருப்பு வெந்தது, வறுத்து அரைச்சி எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க வச்சாலே வந்து ஈஸியா ரெடி ஆயிடும். இந்த ஒரு பொரிச்ச குழம்பு இருந்தாலே போதும், வேற எதுவும் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இன்னைக்கு நான் பண்ண மாதிரி அப்பளாத்த பொரிச்சுண்டோ சுட்டுண்டோ கூட நம்ம சாப்பிட்டுடலாம். டிஃபனுக்கு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, அடை இது எல்லாத்தையுமே கூட நம்ம தொட்டுக்கலாம். லைட்டாவும் இருக்கும், சாப்பிடறதுக்கு நல்லா டேஸ்டாவும் இருக்கும். எப்பயுமே சாம்பார், வத்த குழம்பு இந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா இதை போல நம்ம ஒரு பொரிச்ச குழம்பு பண்ணிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிடறதுக்கு டிஃபரெண்டாவும் இருக்கும், லைட்டாவும் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இப்ப சீசன் முருங்கைக்காய் நல்லா கிடைச்சுட்டு இருக்கு. இந்த பொரிச்ச குழம்பு என்னோட மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.